ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என நம்புங்கள். உங்கள் நம்பிக்கையை பார்க்கின்ற கடவுளும் உங்களுக்கு தேவையான செய்ய வல்லவராக இருப்பார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 5வது சனிக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக எரேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே எரேமியா இறைவாக்கினர் கடவுளுடைய வார்த்தையை மனதில் ஏந்தி கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்க சென்ற பொழுது அவர்கள் வழங்கா கழுத்துடையவர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. அதிலே அவர்கள் இவரை கொல்ல வழி தேடினார்கள் என்றும், நான் கத்தாத செம்மறி போல இருந்தேன், ஆனால் அவர்கள் இந்த மரத்தை, பழம் காய்க்கின்ற மரத்தை அந்த பழத்தோடு வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்ததை நான் அறியாமல் இருந்தேன். ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து மெசியா என்றும், இல்லை இவர் கலிலேயாவிலிருந்து வரவில்லை என்று மக்களிடையே பிளவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் தலைமை குருக்களுடைய காவலர்களை அனுப்பி இயேசுவை பிடித்து வர சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களும் இயேசுடைய பேச்சிலே அவர்கள் நம்பிக்கை கொண்டு திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது ஏன் பிடிக்கலை என்று கேட்டபொழுது, அவரை போல யாரும் பேசி நாங்கள் கேட்டது கிடையாது என்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்களும் மயங்கி போய்விட்டீர்களா என்று. ஆனால் அங்கே இருந்த நிக்கோதேம், அவர்தான் இயேசுவிடம் முன்னாளிலே வந்து அவரை சந்தித்தவர். அந்த நிக்கோதேம் சொல்லுகிறார், இதுதான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை, இதை தான் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒருவருடைய வாக்கு மூலத்தை நாம் கேட்காமல், ஒருவரை பற்றி நாம் அறியாமல் அவரை பற்றி நாம் தீர்ப்பிடுவது குற்றமாகும் என்பது பொதுவான ஒரு கருத்து. ஆனால் நமது வழக்கப்படி அது தவறாகும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது மற்ற தலைமை குருக்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும், நன்றாக போய் விவிலியத்தை படித்து பாரும், நமது புனித நூலை படித்து பாரும், கலிலேயாவிலிருந்து எப்படி ஒரு இறைவாக்கினர் வர முடியும் என்பதை இங்கே குறித்து காட்டுகிறார்கள். இங்கே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருப்பது, நம்முடைய எண்ணங்களை நாம் யோசிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருப்பது, இயேசு கிறிஸ்து கடவுளால் நம் பாவங்களுக்காக, நம் பிணிகளுக்காக அனுப்பப்பட்டவர். அவர் தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார், நீங்கள் தந்தையை அறியவில்லை, ஆனால் நான் எங்கிருந்து வருகிறேன், நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் எங்கே, என் தந்தை உங்களுக்கு தெரியாது என்று நேற்றைய வாசகத்தில் நாம் வாசித்திருப்போம். அதனால் கடவுள் நமக்கானவர். அந்த கடவுள் நமக்காக வந்திருக்கின்ற பொழுது அந்த கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நம்மை வாழதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எரேமியா இறைவாக்கினர் இறைவனுடைய வார்த்தை அறிவித்த போது வணங்கா கழுத்துடைய மக்களாக அவர் வாழ்ந்தார்கள். அவரை கொள்ள வழி தேடினார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரை அறிவித்தார், இவரையும் கொள்ள வழி தேடினார்கள். இந்த 2 வாசகம் நமக்கு சொல்லப்படுவது, கடவுளை நாம் மனதில் ஏந்தி கொண்டு அவரை அறிக்கையிடுகின்ற பொழுது துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் நம்மை ஆட்கொள்ளும். இந்த தவக்காலத்திலே இறைவனுடைய வார்த்தையை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பார்த்து கொள்வார் என்ற வலுவை தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் முடிந்தவரை இந்த தவக்காலத்திலே தவம், ஜெபம், தானம் என்கின்ற இந்த செயல்களிலே நாம் ஈடுபட தேவையான அருளையும் ஆசிரியையும் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.